குழப்பமான எண்ணங்கள் உங்கள் மனசுக்குள்ளே இருக்கா? அதை அமைதிப்படுத்துறது எப்படின்னு தெரியலையா? உங்களுக்கான கதை தான் இது. கதையை கேட்கலாமா? வாங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அகிலா. இது கதையை கேட்கும் நேரம். இந்த கதை பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி. ஒரு ஆசிரமம். அங்கே குரு தினமும் அவர்கிட்ட இருக்கிற சீடன்கள்கிட்ட பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருந்தார். அன்னைக்கு ஒரு இளைஞன் அங்கே குருவை பார்க்க வந்தான். குரு கிட்ட, குருவே, நான் ஒரு பேங்க்கில் அக்கௌண்ட் செக்ஷனில் வேலை செய்கிறேன். அக்கௌண்ட்டில் கொஞ்சம் பணம் கணக்கில் வரல. கிட்டத்தட்ட 1,00,000 ரூபாய் கணக்கில் குறையுது. மேனேஜர் என்கிட்ட ஒரு வாரத்துக்குள்ளே நீ 1,00,000 ரூபாய் பணத்தை பேங்க்கில் கட்டணும், இல்லைனா கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டாரு. எனக்கு இப்போதான் திருமணம் ஆனது. நானும் ஒரு நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்தவன். எனக்கு என்ன செய்கிறதுனே தெரியல. ஒரே குழப்பமாக இருக்குது. இதுக்கு ஏதாவது பதில் சொல்லுங்க குருவே அப்படின்னு கேட்டான். அதுக்கு குரு, உன் மனம் இப்போ ரொம்ப குழப்பமாக இருக்குது. தெளிவான மனநிலையில் இருந்தால் தான் யாராலையும் ஒரு முடிவு எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்த ஒரு சீடனை கூப்பிட்டு ஒரு பானையை கொடுத்து, நீங்கள் 2 பேரும் போய் அதோ தெரியுது பாரு குளம், அங்கே போய் தண்ணீர் கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னார். சீடனும் இளைஞனும் பானையை கொண்டுக்கிட்டு குளத்துக்கு போனாங்க. அங்கே குளத்தில் கொஞ்சம் பேர் துணி துவைச்சிக்கிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் தூரம் தள்ளி கொஞ்சம் பேர் மாடுகளை குளிப்பாட்டிக்கிட்டு இருந்தாங்க. குளத்து தண்ணீர் கொஞ்சம் கலங்களாக அழுக்காக தெளிவில்லாமல் இருந்தது. சீடன் பானையில் தண்ணீரை எடுக்க போனான். அதுக்கு இளைஞன், தண்ணீர் இங்கே அழுக்காக இருக்குது, இங்கே எடுக்க வேணாம், இன்னும் கொஞ்சம் தள்ளி போனால் தண்ணீர் தெளிவாக இருக்கும், அங்கே போய் எடுத்துக்கிடுவோம்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி போனாங்க. அங்கே போனால் தண்ணீர் தெளிவாகத்தான் இருந்தது. சரி, தண்ணீரை எடுக்கலாம் அப்படின்னு பானையை உள்ளே விடுற நேரத்தில் அங்கே ஒரு 10-15 பசங்க பாறையிலிருந்து குளத்துக்குள்ளே விழுந்து நீச்சல் அடித்தாங்க. தண்ணீர் கலங்கலாயிருச்சு. இளைஞனுக்கோ ரொம்பவே கோபம் வந்துருச்சு. ஆனாலும் சீடன் பானையில் தண்ணீரை எடுத்தான். பிறகு 2 பேருமே குரு கிட்ட அந்த கலங்கலான தண்ணியை கொண்டு வந்தாங்க. இந்த இளைஞன், குருவே, தண்ணீர் கலங்களா அழுக்காக இருக்குது, அதனால் இந்த தண்ணியை குடிக்க முடியாது அப்படின்னு சொன்னான். அதுக்கு குரு, சரி, அந்த பானையை அங்கே ஓரமாக வச்சிருங்க, கொஞ்ச நேரம் இங்கே வந்து அமைதியாக உட்காந்து நான் சொல்லி கொடுக்கும் கருத்துக்களை கேள் அப்படின்னு சொல்லிட்டு இளைஞனை அங்கே இருந்த சீடன்களோடு உட்கார சொன்னார் துறவி. அவனும் அங்கேயே உட்கார்ந்தான். ரொம்ப நேரம் ஆயிருச்சு. இரவு இருட்டுற நேரமும் வந்துருச்சு. துறவி இளைஞன்கிட்ட அந்த பானையை எடுத்துக்கிட்டு வர சொன்னார். அவனும் எடுத்துக்கிட்டு வந்தான். அந்த பானையில் கலங்களாக இருந்த தண்ணீர் தெளிவாக இருந்தது. அப்போ குரு இளைஞன்கிட்ட, இப்போ பாரு, அழுக்காத்தானே இந்த தண்ணியை கொண்டு வந்த. கொஞ்ச நேரம் அந்த பானையை அசைக்காமல் வச்சதால் அதில் உள்ள அழுக்கு எல்லாம் அடியில் தங்கிருச்சு, தண்ணீர் தெளிவாயிருச்சு. அதே மாதிரி தான் உன்னுடைய மனம் இப்போ குழப்பமாக இருக்குது. இந்த நேரத்தில் உன்னால் தெளிவாக முடிவு எடுக்கவே முடியாது. இன்னும் உனக்கு 1 வாரம் கெடு கொடுத்துருக்காங்கல்ல. நீ கொஞ்சம் அமைதியாக இரு, யோசி, எந்த இடத்துல உன்னோட தப்பு நடந்திருக்கும்னு பொறுமையாக பாரு, உனக்கு விடை கிடைச்சிரும்னு சொல்லி அனுப்பி வச்சாரு. இளைஞன் வீட்டுக்கு போகும் வழியிலேயே கொஞ்சம் தெளிவாயிட்டான். பிறகு வீட்டுக்கு போய் அன்னைக்கு நல்லா தூங்கி அடுத்த நாள் பேங்க்குக்கு போய் திரும்பவும் கணக்குகளை எல்லாம் ஒவ்வொன்றா பார்த்து செக் பண்ணினான். தப்பு எந்த இடம்னு தெரிஞ்சிருச்சு. பிறகு அந்த பிரச்சனை முடிவுக்கு வந்துருச்சு. இந்த கதையிலிருந்து நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நம்முடைய மனம் குழப்பமாக இருக்கும்போது தெளிவான முடிவு கண்டிப்பாக எடுக்கவே முடியாது. அதனால் பிரச்சனைகள் வரும்போது கொஞ்சம் அமைதியாக பொறுமையாக பிரச்சனைகளை பொறுத்து, சின்ன பிரச்சனையாக இருந்தால் கொஞ்ச நேரம் பொறுமை, பெரிய பிரச்சனையாக இருந்தால் கொஞ்ச நாள் பொறுமை, இப்படி இருந்தால் மனம் தெளிவாகிரும். தெளிவான முடிவு எடுக்க முடியும். பிரச்சனைகளை சுலபமாக சமாளித்து விடலாம். இனி ஒரு நல்ல கதையோடு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.